எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தி 100 சீரிஸோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன் 2 உங்களுக்கு புரியும். போன சீசனோட லாஸ்ட்ல ஸ்கை பீப்புளுக்கும் கிரவுண்டர்ஸ்க்கும் இடையில நடந்த போர்ல த்ரஸ்டர்ஸை வெடிக்க வச்சு எல்லாரையுமே காலி பண்ணாங்க கிளார்க். அதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸான ஃபின்னு, பேலமி இவங்களும் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க போல. எது எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போதுதான் மவுண்டன் மென் அப்படின்ற ஒரு குரூப் வந்து இவங்களை கடத்தி கொண்டு போய் ஒயிட் கலர் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 2 ஓட கதைக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிக்கிறது விட்ட இடத்துல இருந்து தான். அந்த ஒயிட் கலர் ரூம்ல நம்ம கிளார்க் இருக்காங்க. ஆப்போசிட் ரூம்ல அந்த மேண்டின்றவர் இருக்காரு. சோ உடனே இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு கண்ணாடியை உடைச்சு வெளியே எஸ்கேப் ஆகி போறாங்க. அங்க இருந்த ஒரு பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு நீங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் தெரிய வருது. பார்த்தா நார்மலான மக்கள், கிரவுண்டர்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப சகஜமான மக்கள் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிளார்க்க பார்த்த உடனே பயத்துல நடுங்குறாங்க. உடனே வேகமா எல்லாரும் வந்து கிளார்க்க பிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல வெளியே நம்ம இறந்து போயிட்டதா நினைச்ச பேலமியும் ஃபின்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் ஃபின்னை வந்துட்டு கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒரு ஆளு பிடிச்சு வச்சிருக்காரு. பேலமியும் அவரு கூட இருக்கிற 2 பசங்களும் சேர்ந்து ஃபின்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பசங்க கூட வராம பேலமியும் அந்த கிரவுண்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடுத்தது அந்த பசங்க வராங்க. அந்த கிரவுண்டர்ஸ் ஆளு அழகா அந்த பசங்களை அடிச்சு போட்டுருவாரு. அதுக்காக வராரு. சடனா அவரை யாரோ ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கமாண்டரு, கிளார்க்கோடைய அம்மானு எல்லாரும் அங்க வராங்க. மொத்த ஆர்க் ஸ்டேஷனுமே பூமிக்குள்ள தனித்தனியா பிரிஞ்சு வந்து அதுல உயிர் பொழைச்ச ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க தனியா ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. சோ அவங்க தான் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருந்த ஃபின்னையும் பேலமையும் காப்பாத்திருக்காங்க. ஆனா கிளார்க்கோடைய அம்மா வந்து அவங்க பொண்ணை தான் தேடுறாங்க. சண்டை நடந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஃபுல்லா எரிஞ்சு போன எலும்பு கூடுகள் தான் இருக்கு. மத்தபடி யாரும் இல்ல. ஏன்னா உயிரோட இருந்தவங்க எல்லாம் மவுண்டன் மென் ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ எப்படியா இருந்தாலும் கிளார்க் இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கேம்ப் இருக்கிற லொகேஷனை வந்து ஒரு போர்டுல எழுதி வச்சுட்டு போறாங்க கிளார்க்கோடைய அம்மா. இங்க இந்த சண்டையில வந்து நம்ம ஆக்டேவியாவுக்கு அடிபட்டு இருக்கோம். அதுவும் விஷத்தடோன கத்தியால. சோ அதனால மாத்து மருந்து எடுத்துட்டு வரதுக்காக ஆக்டேவியாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு லிங்கன் வேகமா போறாரு. இந்த நேரத்துல மவுண்டன் மென் இருக்கிற அந்த மவுண்ட் வெதர்ன்ற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம கிளார்க் அவங்கள பார்க்க வேலஸ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவரு தான் மவுண்ட் வெதருடைய பிரசிடென்ட். சோ அவரு தான் நடந்த விஷயங்களே சொல்றாரு. ஆக்சுவலா பூமியில இந்த நியூக்ளியர் வார் நடக்கும் பொழுது சில மக்கள் பூமியில இருந்து தப்பிச்சு ஸ்கைக்கு போயிட்டாங்க. அவங்க தான் ஸ்கை பீப்புள். சில மக்கள் அந்த ரேடியேஷனை தாக்கு பிடிச்சு அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்க டிஎன்ஏ இந்த ரேடியேஷனுக்கு ஏத்த மாதிரி அல்டர் ஆகி குழந்தைகள் இம்யூனா பிறந்தாங்க. இந்த நியூக்ளியர் ரேடியேஷனால தப்பிச்ச இன்னொரு குரூப் இருக்கு. அதுதான் மவுண்டன் மென். அவங்க வந்து பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு பங்கர்ல தப்பிச்சிட்டாங்க. அந்த வேலஸும் சொல்றாரு, நாங்க பூமிக்கு அடியிலேயே இருந்ததுனால ரேடியேஷனுக்கு எங்க உடம்பு இம்யூன் ஆகல. சோ சூட் இல்லாம நாங்க வெளியே போனோம் அப்படின்னா இறந்து போயிடுவோம். உடனே கிளார்க்கும் நாங்க சூட் இல்லாம மேல தானே இருந்தோம், எங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க ஸ்கை பீப்புள், சூரியன் கிட்ட இருந்து வந்த ரேடியேஷன் உங்க உடம்புல பட்டு உங்களாலையும் ஓரளவுக்கு ரேடியேஷனை தாங்க முடியும். அதனாலதான் உங்களை பிடிச்ச உடனேயுமே உங்க உடம்புல இருக்கிற ரேடியேஷன் கம்மியாகணும்னு தனித்தனியா சேம்பர்ல போட்டு வச்சிருந்தோம். சோ இப்ப உங்க உடம்புல இருக்கிற ரேடியேஷன்லாம் கம்மி ஆயிடுச்சு, இனிமே நீங்க இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்ல கிளார்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ எல்லாருமே இந்த மவுண்ட் மென் அப்படின்ற ஒரு குரூப் கூடயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கிளார்க் இருக்காங்கல்ல, ஃபின்னு பேலமிலாம் வெளியே இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து போகணும்னு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மாட்டிக்கிறாங்க. அதோட அந்த ஜாஸ்பர் அப்படின்றவருக்கு மவுண்ட் மென் குரூப்பை சேர்ந்த மாயான ஒரு பொண்ணு, அதான் ஸ்டார்டிங்ல கிளார்க் கூட கத்திய வச்சு மிரட்டுவாங்களே, அவங்க தான் மாயா. அவங்களுக்கும் ஜாஸ்பருக்கும் இடையில ஒரு லவ் வேற ஓட ஆரம்பிக்குது. சோ கிளார்க்குக்கும் வர வழி தெரியல, மவுண்டன் மென் குரூப் கூட தான் இருந்தாகணும். சோ இப்ப கதை அப்படியே ஸ்பேஸுக்கு போகுது. ஸ்பேஸ்ல தனியா ஒரே ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல மட்டும் இருக்கிற நம்ம லீடர் ஜாஹா. அப்ப அவர் காதுக்கு ஏதோ ஒரு குழந்தை அலற சவுண்ட் கேட்டு ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போகும்பொழுது உண்மையிலேயே உயிரோட ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷிப்ல வந்து ஒரே ஒரு மிசைல் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பாம்பை டீஆக்டிவேட் பண்ணி உள்ள நம்மளால போக முடியும். சோ அந்த மாதிரி போகணும்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்புடைய இன்னொரு பக்கத்துக்கு போகணும். அது ஸ்பேஸ் வாக் பண்ணி தான் போக முடியும். சோ அதனால குழந்தைய ஸ்பேஸ் சூட்குள்ள வச்சுக்கிட்டு ஆல்ரெடி கிராக் ஆன ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் வாக் பண்றாரு. அந்த ஹெல்மெட் உடைஞ்சி கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பேஸ் ஷிப்போடைய அந்த பக்கம் போயிடுறாரு. ஆனா அந்த குழந்தைய மிஸ் பண்ணிடுறாரு. இதனால லீடர் ஜாஹா வந்து பயங்கரமா கடுப்பாகிறாரு. வேற வழி இல்லாம அவரு மட்டும் தப்பிச்சு பூமிக்கு வராரு. ஏதோ ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாரு. இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஆக்டேவியா மாத்து மருந்த கொண்டு வர லிங்கன் வருவாருன்னு வெயிட் பண்றாங்க. பார்த்தா லிங்கனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து மாத்து மருந்த கொடுக்கறாரு. அதை குடிச்ச உடனேயுமே ஆக்டேவியாவோட உடம்பு நார்மல் ஆகுது. அதோட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கிரவுண்டர்ஸ் கிட்ட லிங்கன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. சோ அதனால வந்த அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரு முடியாதுன்னு சொல்ல
அவர் கழுத்துல கத்திய வச்சு கிரவுண்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு லிங்கனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி லிங்கனை விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஆக்டேவியா கழுத்துல கத்திய வச்சிருக்காங்கல்ல லிங்கனோட ஃப்ரெண்டு, அவரு ஒரு டாக்டரா. கிரவுண்டர்ஸ் டீம்ல இப்ப டாக்டரே கிடையாது, இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சோ அதனால லிங்கனை விட்டுறலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு ரீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து செம்ம அட்டாக் பண்றாங்க. லிங்கனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்டேவியா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. எங்க நம்ம கமாண்டர் வந்து பெல்லமி கிட்ட மீதி நம்ம ஆட்கள்லாம் எங்கன்னு சொல்ல, பெல்லமிக்கு மவுண்டன் மென்னுங்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் தெரியல. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டர்ஸ் தான் கிளார்க்கு மத்த ஆட்களை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க. அதோட இன்னுமே சண்டை ஓயல. கிரவுண்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஸ்கை பீப்புளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, கிளார்க்கை இப்போதைக்கு நம்ம தேட வேணாம், எல்லாரும் பாதுகாப்பா இங்கேயே இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கிளார்க்குடைய அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்ல. பெல்லமி, ஃபின்னு இவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு டீமா கமாண்டருக்கே தெரியாம வெளியே போயிட்டு கிளார்க்கை தேடுற வேலையை பாக்குறாங்க. ஆனா நம்ம கிளார்க் வந்து மவுண்டன் மென்னுடைய அந்த கேம்ப்ல இருக்காங்க. அப்ப அடிபட்டு உடம்பெல்லாம் எரிஞ்சு போன நிலைமையில வர ஒரு பர்சனை பாக்குறாங்க. சோ அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சடனா அவர் வெளியே வராரு. அந்த தீக்காயெல்லாம் உடனே குணமான மாதிரி அவ்வளவு ஆக்டிவா வராரு. இந்த மவுண்டன் மென்ஸ் எப்படி இவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்துறாங்க அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளார்க்கு அவங்க கையவே கிழிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பார்த்தா நம்ம கிளார்க்கு அவங்க ஒரு வகையான ரத்தத்தை ஏத்துறாங்க. அந்த ரத்தம் ஒரு பைப்ல இருந்து வருது. அந்த பைப்பை அவங்க ஃபாலோ பண்ணி போனா கிரவுண்டர்ஸ் சேர்ந்த 2 பேரை தலைகிலா தொங்க விட்டு அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அடிபட்டு வரவங்களுடைய உடம்புல ஏத்துறாங்க. சோ கிரவுண்டர்ஸ்லாம் வந்து பூமிக்கு மேல அந்த ரேடியேஷனை தாங்கி இம்யூன் ஆனவங்க. அவங்களோட ரத்தத்தை ஒரு சாதாரண மனுஷங்க உடம்புல ஏத்தும் பொழுது அவங்களுக்கும் இம்யூன் வந்து காயங்கள் சீக்கிரமா குணமாகுது அப்படின்ற விஷயத்த கிளார்க்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அங்க நிறைய கிரவுண்டர்ஸை கட்டி போட்டு அடைச்சும் வச்சிருக்காங்க. அதுல கிரவுண்டர்ஸோட அந்த லீடர் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க பேரு ஆனியா, அவங்களும் இருக்காங்க. இத கிளார்க்கும் பாக்குறாங்க. இந்த நேரத்துல நம்ம கிளார்க்கு மத்தவங்களெல்லாம் தேடி கிளார்க்குடைய அம்மா வந்து பெல்லமி, ஃபின்னு, மர்ஃபி இந்த மாதிரி சில பேரை அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒரு ஆளை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிளார்க் எங்க அப்படின்னு. அதுவும் அந்த மெர்ஃபி என்னமோ அவர் நல்லவன் மாதிரி இவன் அடிச்சு விசாரிக்கணும், அப்பதான் உண்மையை கக்குவான் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஃபின்னுலாம் கடுப்பாகி கன்னை காமிச்சு ஒழுங்கு மரியாதையா கிளார்க் எங்கன்னு கேட்கும்போது தான் அவரும் சொல்றாரு, கிரவுண்டர்ஸோடைய இன்னொரு ஒரு பேஸ் இருக்கு, அங்கதான் அந்த கிளார்க்கு மத்தவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சும்மா சொல்லி விடுறாரு. ஆனா உண்மையிலேயே கிளார்க் இருக்கிறது வந்து மவுண்டன் மென் குரூப்ல தான். சோ அது தெரியாத இவங்களும் சரி அந்த நியூ பேஸ் எங்க இருக்குன்னு மேப்ல நோட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு ஃபின்னு அந்த கிரவுண்டர்ஸை சேர்ந்தவரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. ஏன்னா ஃபின்னு அவ்வளவு கோவத்துல இருக்காரு, கிளார்க்க காப்பாத்தியே ஆகணும். சோ இவங்கலாம் வந்து கமாண்டரோடைய பாதுகாப்புல இருந்தாங்க. இவங்களை தப்பிக்க விட்டது வந்து நம்ம கிளார்க்குடைய அம்மா தான். சோ அதனால கிளார்க்குடைய அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் ஷாக் கொடுத்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா கிளார்க்குடைய அம்மா அசர்ற மாதிரி இல்ல. கமாண்டர் கிட்ட திரும்பவும் சொல்றாங்க, நான் கண்டிப்பா என் பொண்ணை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்பதான் கமாண்டரும் புரிஞ்சுக்கிறாரு, சரி ஓகே இனிமே இந்த கூட்டத்துக்கு நீங்களே தலைவரா இருங்க, நான் போயிட்டு உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு வரேன்னு இவரு ஒரு குரூப்போட வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல ஆக்டேவியா கண்ணு முன்னாடியே அந்த ரீப்பர்ஸ் வந்துட்டு கிரவுண்டர்ஸ் சேர்ந்த லிங்கனை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அதுவும் அவங்க லவ் பண்றாங்க வேற லிங்கனை. சோ இப்ப கிரவுண்டர்ஸ்க்கு லீடர் மாதிரி இருக்கிறது வந்து இந்திரா அப்படின்ற ஒரு லேடி. ஆக்டேவியாவும் அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நான் லிங்கனை காப்பாத்த தான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், ரீப்பர்ஸ் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எங்க ஆளுங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு ஆளுங்களை எல்லாம் அனுப்புறாங்க அந்த இந்திரான்றவங்க. சோ ஆக்டேவியாவும் வேகமா ஓடுறாங்க. அந்த இடத்துக்கு ரீப்பர்ஸ் வர கிரவுண்டர்ஸ்க்கும் ரீப்பர்ஸ்க்கும் இடையில பயங்கரமான சண்டை போகுது. உள்ள ஆக்டேவியா பூந்து கிரவுண்டர்ஸ் கூட சேர்ந்து அந்த ரீப்பர்ஸ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவோட உயிரெல்லாம் காப்பாத்துறாங்க. அதனாலே இந்திரா வந்துட்டு ஆக்டேவியா மேல ஒரு நம்பிக்கை வந்து ஃப்ரீயா விட்டுறாங்க. ஆனா இப்ப சண்டை போட்ட ரீப்பர்ஸ் கிட்ட லிங்கன் இல்ல. சோ லிங்கனை ரீப்பர்ஸ் வேற எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. இப்ப கதை அப்படியே நம்ம கிளார்க் கிட்ட போகுது. கிளார்க் வந்து மவுண்டன் மென்ஸ் ஆளுங்க அடைச்சு வச்சிருந்த அந்த ஆனியான்ற கிரவுண்டர்ஸ் உடைய லீடர் லேடியை பார்த்து காப்பாத்துறாங்க. சோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் பொழுது சடனா கீழே இருந்து ஒரு டோர் ஓபன் ஆகி அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அங்க பார்த்தா கிரவுண்டர்ஸ் நிறைய பேர் அப்படியே சாகுற நிலைமையில இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ரீப்பர்ஸ் கொண்டு போய் சாப்பிடுறாங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, மவுண்டன் மென்ஸ் வந்து ரீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை பயன்படுத்துறாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, மேல சர்ஃபேஸ்ல இருக்கிற கிரவுண்டர்ஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து மவுண்டன் மென் கிட்ட கொடுக்கிறது தான். மவுண்டன் மென் அவங்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த உடம்புகளை ரீப்பர்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த விஷயத்தை ஆனியாவும் கிளார்க்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கிரவுண்ட் மேனுடைய ஆளுங்க வர வேகமா இவங்க ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கு, அங்க இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகுறாங்க. சோ கிளார்க் வந்து ஆனியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கை பீப்புளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த கிரவுண்ட் மென்ஸையும் ரீப்பர்ஸையும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா ஆனியா அதெல்லாம் கண்டுக்கல. அவங்களுக்குள்ள நடந்த போர் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே கிளார்க்க அடிச்சு போட்டுட்டு இழுத்துட்டு போறாங்க அவங்க இடத்துக்கு. சோ ரீப்பர்ஸ்லாம் சில கிரவுண்டர்ஸை பிடிச்சு கொண்டு வந்து மவுண்டன் மென் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஏதோ இன்ஜெக்ஷன்
எல்லாம் போடுறாங்க. அதுல முக்கியமா நம்ம லிங்கனும் இருக்காரு, ஆக்டேவியாவோட ஆளு. அப்படின்னா லிங்கன் வந்து இப்போ மவுண்டன் மேனோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. நம்ம லீடர் ஜாஹா இருக்காருல்ல, அவரு ஒரு வழியா பூமிக்கு வந்துட்டாரு. ஆனா பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. அங்க நம்ம ஜாஹாவை காப்பாத்தி டென்ட்ல இருக்கிற ஒரு பையனும் அந்த பையனுடைய அம்மாவும் பாத்துக்கிறாங்க. சாப்பிட பூச்சி எல்லாம் கொடுக்கறாங்க, அவரும் சாப்பிடுறாரு. ஜாஹாவுக்கு வந்து இந்த டென்ட்டை பத்திலாம் நல்லாவே தெரியும். இது வந்து நாடோடிகள் யூஸ் பண்ற டென்ட். நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த லேடியும் நாங்க சிட்டி ஆஃப் லைட்ன்ற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்தா தான் கிளம்ப முடியும், ஆனா அவர் எங்க போனாருன்னு தெரியலையேன்னு பார்க்கும்போது தான் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஜாஹாவை கிரவுண்டர்ஸ் கிட்ட மாட்டி விட ஒரு கிரவுண்டர்ஸை கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிற அந்த லேடியும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க, தப்பிச்சு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஜாஹா தப்பிச்சு போனாருன்னா கிரவுண்டர்ஸ் இவங்க ஃபேமிலியவே சாகடிச்சிருவாங்கன்னு ஜாஹாவுக்கு தெரியும். அதனால அவரே போய் மாட்டிக்கிறாரு. கிரவுண்டர்ஸ் ஜாஹாவை பிடிக்கிறாங்க. இங்க கிளார்க்க தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஃபின்னு, பெலமி, மர்ஃபி இன்னும் சில பேர்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஆர்க் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய பார்ட் கீழே விழுந்ததுல அதுல ஒரு அழிஞ்சு போன பார்ட்டை பாக்குறாங்க. அதுல எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடுறாங்க. அவங்களோட பேரு வந்து மெல்லு. அவங்கள காப்பாத்தணும்னு ஸ்டெர்லின் ஒருத்தர் கீழே போறாரு. ஆனா அவரு கீழே விழுந்து இறந்து போறாரு. பெலமியும் நான் அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு கீழே இறங்கி போய் காப்பாத்த ட்ரை பண்ண மேல ஃபின்னும் மர்ஃபியும் கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த நேரத்துல கிரவுண்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அம்புகளால் அட்டாக் பண்ணும்போது சடனா அந்த வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. கிரவுண்டர்ஸ் எல்லாம் ஓடி போறாங்க. எங்க பெலமியும் அந்த மெல்லுன்ற பொண்ணை காப்பாத்தி மேல வந்துடுறாரு. அந்த சவுண்ட் வருது அப்படின்னா எல்லோ கலர்ல புயல் அடிக்க போகுது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. ஆனா அங்க ஆக்டேவியா வராங்க. லிங்கனுடைய அந்த சவுண்ட் எழுப்புற ஒரு கருவியை வச்சுதான் இவங்களும் சவுண்ட போட்டிருக்காங்க, காப்பாத்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையே. இது என்னவோ ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு டீமா பிரிறாங்க. பெல்லமி ஆக்டேவியா காப்பாத்தின பொண்ணுன்னு இவங்க கேம்புக்கு போறாங்க. ஃபின்னும் மர்ஃபியும் மட்டும் கிளார்க்க தேடி கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே கிளார்க் வந்துட்டு கிரவுண்டர்ஸ் கிட்டயும் இல்ல, மவுண்டன் மென் கிட்டயும் இல்ல. இப்ப அவங்க ஆனியா கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனியாவை எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்றாங்க. மயக்க ஊசியெல்லாம் போட்டு கேம்புக்கு போனா அவங்க அம்மா எழுதிருப்பாங்கல்ல எங்க கேம்ப் இந்த பக்கம் தான் இருக்குன்னு, அதை யாரோ அழிச்ச மாதிரி இருக்கு. அதோட ஆனியாவும் வந்து கிளார்க் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ரேவன் வந்துட்டு ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம கிளார்க்குக்கும் புரிய வருது நம்ம கேம்ப் அங்கதான் இருக்குன்னு. அந்த சிக்னல் வந்த டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு வழியா கேம்புக்கும் வந்துடுறாங்க. நம்ம கிளார்க் என்ன சொல்றாங்கன்னா கிரவுண்டர்ஸும் எங்க ஸ்கை பீப்புளும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா மவுண்டன் மென்ஸை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆனியாவும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாங்க. சரி போயிட்டு நான் எங்க கிரவுண்டர்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஆனியா அங்க இருந்து போகும்பொழுது ஸ்கை பீப்புளுடைய ஒரு கார்டு ஒருத்தர் ஆனியாவை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அதோட நம்ம கிளார்க்கையும் அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க கேம்புக்குள்ள. கிளார்க்குக்கும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கா, ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க. அப்பதான் கிளார்க்குடைய அம்மா பார்த்து இது கிளார்க் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், கிளார்க்குடைய அம்மாவுக்கு இதுக்கு மேல எதுவும் தேவையில்ல. அதோட கிளார்க்கும் கிரவுண்டர்ஸ் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் மவுண்டன் மென்ஸ் தான் அப்படின்னு மவுண்டன் மென்னை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம கமாண்டர் தனியா ஒரு குரூப் கூட கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துக்கு தான் போறாரு. ஆனா ஒரு கிரவுண்டர் நம்ம கமாண்டரை அடிச்சு போட்டு கிரவுண்டர்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரு செல்லுக்குள்ள தூக்கி போடுறாரு. பார்த்தா அங்கதான் நம்ம ஜாஹாவையும் அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா லீடர் ஜாஹா பூமிக்கு வந்துட்டாருன்னு கமாண்டரும் புரிஞ்சுக்கிறாரு. எங்க மவுண்டன் மேனோடைய பிரசிடென்டா இருக்கிற வேலஸோடைய பையன் ஒருத்தன், அந்த பையன் நம்ம லிங்கனுக்கு வித்தியாசமான மருந்துகளை எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஆளுங்கள்ல யாராவது நல்லா பல்கா லிங்கன் மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரு போதை பொருளை கொடுத்து அதுக்கு அடிமையாக்கி இவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கற மாதிரி பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் லிங்கனும் அந்த மருந்துக்காக அவருடைய ஆளுங்க ஒருத்தரையே போட்டு தள்ளுறாரு. இப்படி கிரவுண்டர்ஸ்ல இருந்து மாறின போதைக்கு அடிமையான மக்கள் தான் ரீப்பர்ஸே. அவங்க மவுண்டன் மென் சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க, மனுஷங்களையே தின்னுவாங்க. மவுண்டன் மென் குரூப்ஸ்லயே இருக்கிற நம்ம ஸ்கை பீப்புளை சேர்ந்த ஜாஸ்பரும் மாண்டியும், அதுலயும் ஜாஸ்பர் வந்து மாயான ஒரு பொண்ணை லவ் பண்றாருல, சடனா அந்த மாயாவோட உடம்பெல்லாம் ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற ரூம்ல ரேடியேஷன் அதிகமாகுது. மவுண்டன் மென் குரூப்பை சேர்ந்த எல்லாருக்குமே ரேடியேஷனை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. மாண்டியும் ஜாஸ்பரும் நார்மலா இருக்காங்க. ஆனா மாயா உயிருக்கு போராடுறாங்க. மாயாவை காப்பாத்த ஒரே வழி ஜாஸ்பர் அவருடைய ரத்தத்தை கொடுக்கணும். அதே மாதிரி ரத்தத்தை கொடுக்கறாரு. நம்ம ஜாஸ்பருடைய ரத்தத்துல இருக்கிற இம்யூன் சக்தி மாயாவுக்கு போய் மாயாவும் குணமாகறாங்க. இப்ப புரியுதா எதுக்காக மவுண்டன் மென்ஸ் வந்துட்டு ஸ்கை பீப்புளை பிடிச்சி பத்திரமா பாத்துக்கிறாங்கன்னு. எப்படி அவங்க கிரவுண்டர்ஸ் உடைய ரத்தத்தை யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்கை பீப்புளுடைய ரத்தத்தையும் இவங்க யூஸ் பண்றதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டே வந்திருக்காங்க. அப்படியே கதை கேம்புக்கு போகுது. நம்ம பெல்லமி, ஆக்டேவியா, அந்த காப்பாற்றப்பட்ட பொண்ணுன்னு இவங்க கேம்புக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற கிளார்க்குக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஓடி போய் பெல்லமியை கட்டிப்பிடிச்சு ஆமா ஃபின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃபின்னும் மர்ஃபியும் ஒன்ன காப்பாத்ததான் கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கிளார்க்கு பயப்படுறாங்க. ஏன்னா இப்பொழுதைக்கு கிரவுண்டர்ஸ் கூட இவங்க சண்டை போடக்கூடாது, கிரவுண்டர்ஸும் நம்மளும் சேர்ந்து வேலை செய்யணும். இந்த மர்ஃபியும் ஃபின்னும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு வேகமா அவங்கள தேடி போயாகணும். ஆனா கிளார்க்குடைய அம்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க பொண்ணு கிடைச்சாச்சு, இதுக்கு மேல யாருமே யாரையும் தேடி வெளியே போக கூடாதுன்னு ரூலை போட்டு
விட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் ரேவனுடைய ஹெல்ப்னால அந்த இடத்துல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி ஃபின்னையும் மர்ஃபியையும் தடுக்கலான்னு அவங்க போறாங்க. ஆனா ரொம்ப லேட்டு. ஏன்னா ஃபின்னும் மர்ஃபியும் கிரவுண்டர்ஸோட இடத்துக்கே போயிட்டாங்க. அங்க இருக்கிற கிரவுண்டர்ஸ்லாம் சாதாரண மக்கள் தான், அவங்க கிட்ட ஆயுதங்கள் கூட கிடையாது. சோ அதனால இவங்க கிட்ட இருக்கிற கன்னை வச்சு மிரட்டி கிளார்க் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. ஃபின்னு வேற ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ணி மொத்தமா அங்க இருந்த கிரவுண்டர்ஸையே காலி பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் கிளார்க்கும் பெல்லமையும் அந்த இடத்துக்கு வராங்க. ஃபின் பண்ண காரியத்தை பார்த்து ஃபின்னை பார்த்தாலே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா ஃபின்னு எதையும் கண்டுக்காம நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கூலா. சோ கதை அப்படியே ஜாஸ்பர் கிட்ட போகுது. ஜாஸ்பர் ரத்தம் கொடுத்ததுனால மாயா உயிர் பொழைக்கிறாங்க. இந்த விஷயத்த பிரசிடென்ட் வேலஸ் கிட்ட அந்த டாக்டர் சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிரவுண்டர்ஸோட ரத்தத்தை விடவே இந்த ஸ்கை பீப்பிளோட ரத்தத்துல இம்யூன் பவர் 2 மடங்கு அதிகமா இருக்கு. சோ இந்த ரத்தம் மூலியமா நம்ம பூமிக்கு அடியிலேயே வாழ தேவையில்லை, நம்மளும் பூமிக்கு மேல வாழ முடியும். ஆனா ஸ்கை பீப்பிளோடைய நிறைய பேர் ரத்தம் அதுக்கு தேவை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல பிரசிடென்ட் வேலஸும் இங்க பாருங்க, கிரவுண்டர்ஸ் கிட்ட நம்ம நடந்துக்கிற மாதிரி ஸ்கை பீப்பிள் கிட்ட நடந்துக்க கூடாது, நான் வேணா பேசி பார்க்கறேன் அப்படின்னு ஜாஸ்பர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இதை கேட்ட ஜாஸ்பரும் அவங்களுடைய ஆளுங்க, அதாவது ஸ்கை பீப்பிள் இங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண மவுண்டன் மென்ஸ் ஆளுங்களுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணும், அதுக்கு நம்ம ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சில பேர் ஒத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஒத்துக்கல. சோ அதான் மாயா அங்க வந்து நம்ம ஜாஸ்பர் கிட்டயும் மாண்டி கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ரேடியேஷன் லீக் ஆகி என் உடம்பு பாதிக்கப்பட்டதுல அது எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பதான் எனக்காக நீ ரத்தம் கொடுப்ப, உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு பண்ணிருக்காங்க. ஜாஸ்பருக்கும் மாண்டிக்கும் புரியல, எனது ரத்தத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி நாங்க யாரோட ரத்தம் தெரியுமா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா நிறைய கிரவுண்டர்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. சோ கிரவுண்டர்ஸோட ரத்தத்தை விட நம்ம ரத்தத்துல பவர் அதிகம்னு நம்மள யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஜாஸ்பரும் மாண்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரியாத மாதிரியே போயிட்டு ரத்தத்தையும் கொடுக்கறாங்க, சந்தேகம் வராத மாதிரி. இந்த நேரத்துல கேம்ப்ல வந்துட்டு ரேவன் வந்து கிளார்க் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மவுண்ட் வெதர்ல இருக்கிற மவுண்டன் மென் குரூப் ஆளுங்க ஒரு வித்தியாசமான சிக்னலை ஒண்ணு அனுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி டயானான்னு ஒரு லேடி வந்து பெரிய ஷிப்போட பூமிக்கு வந்திருப்பாங்க. ஆனா பாராஷூட் ஓபன் ஆகாம மொத்த ஷிப்பும் வெடிச்சு செதறி இருக்கும்ல, அந்த பாராஷூட் ஓபன் ஆகாததுக்கான காரணம் மவுண்டன் மென் அனுப்பின சிக்னல் தான். சோ எப்படியாவது அந்த சிக்னல் வர டவருக்கு போயிட்டு அந்த சிக்னலை தடுத்து நிப்பாட்டிட்டா ஆர்க் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய பார்ட்ஸ் வந்ததுல இன்னும் நிறைய பேர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, மத்தவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிளார்க்கும் ஓகேன்னு சொல்லி கிளார்க்கோடைய அம்மா கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கி மவுண்டன் மென்ஸோடைய அந்த டவரை கண்டுபிடிக்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த குரூப்ல இருந்து நம்ம பெல்லமியும் ஆக்டேவியா மட்டும் தனியா பிரிஞ்சு ரீப்பர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆக்டேவியாவுக்கு வந்துட்டு லிங்கனை கண்டுபிடிக்கணும், லிங்கனை கடத்தி கொண்டு போனது ரீப்பர்ஸ் தான். சோ அதே மாதிரியே சில ரீப்பர்ஸ்லாம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு ரீப்பர்ஸையா அவங்க போட்டு தள்ளுறாங்க. பார்த்தா ரீப்பர்ஸோட ரீப்பரா நம்ம லிங்கன் இருக்காரு. லிங்கனுக்கு ஆக்டேவியாவை அடையாளமே தெரியல. சோ அதனால அவரை சாகடிக்காம ஷாக் கொடுத்து அவரை கொண்டு போறாங்க. எங்க நம்ம கிளார்க்கு அவங்க அம்மா மத்தவங்களா இருக்கிற இடத்துல எல்லோ கலர்ல அந்த புயல் வர ஆரம்பிக்குது. சோ அதனால எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த புயல் போனதுக்கு அப்புறமா வெளியே வராங்க. சோ எப்படியோ ஒரு வழியா மவுண்டன் மென்ஸ் யூஸ் பண்ற அந்த டவருடைய சிக்னலை ஹேக் பண்ணி ரேவன் அவங்க பேசுற விஷயத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த எல்லோ கலர் புயலை உருவாக்குறதே மவுண்டன் மென் தான், அது எல்லாமே ஆசிடா. சோ என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம லீடர் ஜாஹா வராரு. ஜாஹாவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜாஹாவும் நம்ம கமாண்டரும் அந்த கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க கிரவுண்டர்ஸ்கே லீடரா இருக்கிற லெக்சாண்ட்ரா ஒரு லேடி, அவங்க கமாண்டரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஜாஹாவை மட்டும் அனுப்பியிருக்காங்க ஒரு மெசேஜ் சொல்லி. அதை தான் ஜாஹா சொல்றாரு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஒன்னு நம்ம இங்க இருந்து போகணும் இல்லனா சாகணும் அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. சோ என்ன ஆகிருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஃபின்னு தான். ஏன்னா ஃபின்னு வந்துட்டு கிரவுண்டர்ஸை சேர்ந்த போர் வீரர்களை கொண்டு இருந்தா கூட கிரவுண்டர்ஸோடைய லீடரான லெக்ஸா சும்மா இருந்திருப்பாங்க. ஆனா ஃபின்னு கொன்னது அப்பாவி மக்கள், அவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. சோ அதனாலதான் இப்ப ஸ்கை பீப்பிள் மேல கிரவுண்டர்ஸ் எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. சோ நம்ம கிளார்க்கும் எப்படியாவது கிரவுண்டர்ஸை சமாதானப்படுத்தி நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரீப்பரா மாறி இருக்கிற அந்த லிங்கன் இருக்காருல, இன்னும் சொல்ல போனா எல்லா ரீப்பர்ஸுமே கிரவுண்டர்ஸை சேர்ந்தவங்க தான். சோ ரீப்பரா மாறினவங்களை திரும்ப பழைய மாதிரி மாத்தினா ஒருவேளை லெக்ஸாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரலாம் அப்படின்னு சொல்லி லிங்கனை பழைய மாதிரி மாத்த ட்ரை பண்றாங்க. அதுல சக்சஸும் பண்றாங்க. இதை பாக்குற லெக்ஸாவும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஆனா ஒரு விஷயம், எனக்கு அந்த ஃபின் வேணும், ஏன்னா எங்க அப்பாவி மக்களை கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்ல கிளாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த மவுண்டன் மேன் குரூப்பை சேர்ந்த ஒரு டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கை பீப்பிள் நம்ம ஜாஸ்பர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ரத்தத்தை யூஸ் பண்ணி மவுண்டன் மேன் குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணோட உடம்புல அந்த ரத்தத்தை செலுத்தி வெளியே அனுப்புறாங்க. அந்த பொண்ணால ரேடியேஷனை தாங்கி இருக்க முடியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சடனா மழை தண்ணி பட்டு அவங்க இறந்து போறாங்க. சோ அதனால ரத்தம் வேலைக்காகாது, ஸ்கை பீப்புளுடைய எலும்புக்கு உள்ள இருக்கிற அந்த போன் மேரோ வேணும்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் பிரசிடென்டான வேலஸ்க்கே தெரியாது. ஏன்னா அவரு ஸ்கை பீப்புள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா யாருக்கும் தெரியாது
தெரியாம ஸ்கை பீப்புளை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து போன் மேரோவெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம கிளார்க் கிட்ட வந்துட்டு ஃபின்னோட உயிர் எங்களுக்கு தேவை, அப்படி ஃபின்னை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சமாதானமா போகலாம் அப்படின்னு கிரவுண்டர்ஸோட லீடரான லெக்ஸா சொல்லிட்டாங்க. ஆனா கிளார்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்த கேம்ப்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல உடனே எல்லாரும் ஃபின்னால தான் எல்லா ப்ராப்ளமும் அவனை கொடுத்துடலாம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா கிளார்க்கு வந்து ஃபின்னை கிரவுண்டர்ஸ் கிட்ட கொடுக்கறது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி நார்மலா மாறின லிங்கன் கிட்ட கேட்கும்பொழுது அவரு தெளிவா சொல்றாரு, இந்த ஃபின்னை விட கிளார்க் நீ எங்க ஆட்களை அதிக பேரை கொண்டு இருக்க, 300 பேரை சாகடிச்சிருக்க, அதுவும் ஒரு பாம்பை வச்சு. ஆனா உன்னை விடவே ஃபின்னை சாகடிக்கணும்னு ஏன் அவங்க வெறித்தனமா இருக்காங்கன்னா, நீ கொன்னது வாரியர்ஸ, ஆனா ஃபின்னு கொன்னது அப்பாவி மக்களை. என்ன பண்ணாலும் ஃபின் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஃபின் அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்கும் பொழுது, நீங்க நினைக்கிற மாதிரி ஃபின்னை சாதாரணமாலாம் சாகடிக்க மாட்டாங்க. அவனை சித்திரவதை பண்ணி அவன் கொன்னவங்க எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருப்பாங்களோ அதை விட 100 மடங்கு வலியை அனுபவிக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணி சாகடிப்பாங்கன்னு சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்க. சோ ஃபின்னை காப்பாத்தணும்னு ரேவன் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஏன்னா ரேவன் தான் ஃபின்னை லவ் பண்றாங்களே. எங்க பாருங்க, இந்த ஃபின் வந்துட்டு அந்த அப்பாவி மக்களை கொல்லும் பொழுது கூட இருந்தது இந்த மர்ஃபி தான். இவனை வேணா அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது மர்ஃபி ஷாக் ஆகுறாரு. சோ ஃபின் ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாரு, நம்மளாலதான் எல்லா பிரச்சனையும், நம்மளே சரணடைஞ்சிடலான்னு கிரவுண்டர்ஸ் கிட்ட அவரே போய் மாட்டிக்கிறாரு. சோ நைட் டைம்ல கிரவுண்டர்ஸ் அவ்வளோ பேரு, ஏன்னா கிரவுண்டர்ஸ்ன்றது ஒரு சின்ன குரூப் கிடையாது, நிறைய குரூப்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த கேம்ப் பக்கத்துல வந்து நம்ம கிளார்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் முன்னாடியுமே ஃபின்னை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ண போறாங்க. சோ நம்ம கிளார்க்கும் கடைசியா ஒரு தடவை நான் ஃபின் கிட்ட பேசிக்கிறேன்னு பக்கத்துல போயிட்டு அவங்க ஒரு கத்தியை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க டார்ச்சர் பண்ணி கொன்றதுக்கு ஃபின்னை நம்மளே கொண்டுலான்னு அவங்க கையாலேயே சாகடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஃபின் இறந்து போயிடுறாரு. கிளார்க்கும் அப்படியே ரொம்ப சோகமா திரும்ப கேம்புக்கே வராங்க. சரி இதோட பிரச்சனை முடியுமான்னு பார்த்தா அதான் கிடையாது. நாங்க டார்ச்சர் பண்ணி கொல்லலான்னு பார்த்தா அந்த ஃபின்னை நீ கொஞ்சம் வலியோட சாகடிச்சுட்டு போயிட்ட. அடுத்தது அவன் உடம்ப புதைச்சி அவன் என்னமோ பெரிய மனித புனிதர் மாதிரி கொண்டாடுவீங்க. அப்படி நடக்க கூடாது. எங்க அப்பாவி மக்கள் அவன் எங்க கொன்னானோ அதே இடத்துலதான் ஃபின்னுடைய உடம்பையும் நாங்க எரிப்போம் அப்படின்னு சொல்ல கிளார்க்கும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஃபின்னையே காப்பாற்ற முடியல, இறந்து போனா ஃபின்னோட உடம்ப காப்பாத்தி நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு தேவை கிரவுண்டர்ஸ் உடைய ஹெல்ப்னு எல்லாருமே அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அடிக்கடி நம்ம கிளார்க்குடைய கண்ணுக்கு ஃபின்னுடைய உருவம் தெரியுது. ஏன்னா ஃபின் இறந்து போனதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்ற அவங்க மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி தான். சோ ஃபின்னு அப்பாவி மக்களை கொன்ன அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஃபின்னோட உடம்புக்கு சடங்கு மாதிரி பண்ணி அவரை எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்கை பீப்புளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னா ஆயிட்டாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டர்ஸ் உடைய லீடரான அந்த லெக்ஸான்ற லேடி குடிக்கிறதுக்கு ஸ்கை பீப்புள் கொண்டு வந்த தண்ணியை அந்த கப்பல ஊத்துறாங்க. ஆனா லெக்ஸாவுடைய பாடி கார்டு வந்து அந்த தண்ணியில டவுட் வந்து வேற ஒருத்தரை குடிக்க சொல்றாரு. அவரு குடிச்சு இறந்து போறாரு. அப்படின்னா அதுல விஷம் கலந்துருக்கு. சோ லெக்ஸாவும் கடுப்பாகிறாங்க, உங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாரையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரேவன் கிட்ட ஒரு விஷ பாட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ ரேவன் தான் லவ்வரை கொன்னுட்டாங்க அப்படின்னு கிரவுண்டர்ஸ பழிவாங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரேவனை பிடிச்சி கொடுமைப்படுத்தி கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் கிளார்க்கு டவுட் வருது, ரேவன் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, பண்ணிருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பா, வேற ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து விஷம் இவங்க கொண்டு வந்த தண்ணில கிடையாதுன்னு நம்ம கிளார்க்கு குடிச்சு காட்டுறாங்க. விஷம் நீ குடிக்க இருந்த அந்த கப்பல தான் இருக்கு, உங்க ஆளுங்க தான் அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல லெக்ஸாவுக்கும் டவுட் வந்து யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்கும்போது பண்ணது அந்த பாடி கார்டு தான். சோ அவரும் வந்து உங்களை கொல்லணும்னு நான் இதை பண்ணல, ஸ்கை பீப்புளை நம்ப முடியாது, அவங்க கூட நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான், ரேவனை விட்டுட்டு இவரை போட்டு தொங்க விட்டு எல்லாருமே சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ரேவன் வந்து விஷத்தை கலக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் புடிச்சு கொல்ல ட்ரை பண்றாங்க. கம்முனே இருந்தாங்க. ஏன்னா பின்னே இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றதுனாலதான் அந்த பழியை ஏத்துக்கிட்டு சாகிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா ஒரு வழியா கிளார்க்குனால இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஸ்கை பீப்புளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. சோ இந்த நேரத்துல மவுண்ட் வெதர் அந்த மவுண்டன் மென் ஆளுங்க கிட்ட மாட்டி இருக்கிற நம்ம ஸ்கை பீப்புள் ஜாஸ்பர் மான்டி இவங்க வந்து இந்த மவுண்டன் மென் ஆளுங்களாம் நம்மள எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை வேற காணோம். சோ இந்த விஷயத்தை எப்படியாவது வெளியே இருக்கிற கிளார்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் அனுப்பலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ஜாமர் இருக்கு. சோ அந்த ஜாமரை டீஆக்டிவேட் பண்றதுக்காக மான்டி ரேடியேஷனை செக் பண்ற மாதிரி ஆளு உள்ள போயிட்டு அந்த ஜாமரை ஸ்டாப் பண்ணி ஒரு மெசேஜையும் அனுப்புறாரு. அப்புறம் ஆளுங்களாம் வர மாதிரி இருக்கு, நைஸா ஒரு வெளியே போக, ஆனா அவரை புடிச்சு போட்டுறாங்க. மான்டி மாட்டிக்கிறாரு. சோ மான்டி அனுப்பின சிக்னல் வந்து இங்க கேம்ப்ல நம்ம கிளார்க்குக்கும் தெரிய வருது. அப்படின்னா மவுண்ட் வெதர்ல நம்ம ஆட்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு பெல்லமே கிட்ட கிளார்க்கு சொல்றாங்க. எங்க மவுண்டன் மேன் நம்ம மான்டியை புடிச்சிட்டாங்கல்ல, அவங்க ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. மான்டிக்கு மேலதான் காணாம போன அந்த பொண்ணையும் அடைச்சு வச்சிருக்காங்க. கிளார்க்கோடைய ஆளுங்க மொத்தம் 47 பேரு இந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே 47 கேஜும் இருக்கு. சோ நம்மளையும் ஒரு மிருகம் மாதிரி கேஜ்ல வச்சு என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள எப்படியாவது கிளார்க்கு காப்பாத்தியே ஆகணும் அவங்களுடைய ஆட்களை. சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாருமே பிளான் போட
ஆரம்பிக்கிறாங்க. பிளான் என்ன அப்படின்னா, அந்த லிங்கன் இருக்கார்ல, அவர் ஆல்ரெடி ரீப்பரா இருந்து இப்ப நார்மலா மாறி இருக்காரு. சோ அவர் அகைன் ரீப்பர் மாதிரியே நடிச்சுக்கிட்டு பெல்லமிய புடிச்சு கொண்டு போற மாதிரி பெல்லமிய எப்படியாவது மவுண்ட் வெதருக்கு கூட்டிட்டு போகணும், அதான் பிளான். சோ அதே மாதிரியே கரெக்டா அந்த குகைக்குள்ள போறாங்க. மத்த ரீப்பர்ஸ்லாம் நம்ம லிங்கனை பார்த்துட்டு எதுவும் பண்ணல, ஏன்னா இவரும் ஒரு ரீப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பெல்லமிய மட்டும் பிடிச்சி மவுண்டன் மேன் ஆளுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க. சோ உள்ள போயிட்டு பெல்லமி இந்த மவுண்டன் மேன் ஆளுங்களுடைய பலம் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளியே இருக்கிற கிளார்க்கு தகவல் சொன்னா மட்டும்தான் வெளியே இருந்து இவங்களால அட்டாக் பண்ண முடியும். சோ அதனால காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ வெளியே ஸ்கை பீப்பிளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபின் அந்த அப்பாவி மக்களை கொல்லும் பொழுது கூட மர்ஃபி இருந்தார்ல, அதனால மர்ஃபி கூட சண்டை வலிக்கிறாங்க. பதிலுக்கு மர்ஃபியும் சண்டை போடுறாரு. கமாண்டர் மர்ஃபியை போட்டு திட்டுறாரு. சோ அதனால மர்ஃபி வந்து கிரவுண்டர்ஸையும் சரி ஸ்கை பீப்பிளையும் சரி ரெண்டு பேரையுமே அவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்பதான் நம்ம லீடர் ஜாஹா வராரு. அவரு மர்ஃபி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம இங்கேயே இருந்து போர்ல சண்டை போறதுக்கு பதில் சிட்டி ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு நாடோடி குடும்பம் போறத நான் பார்த்தேன். சோ அங்க கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் இருக்கும், நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி ஜாஹாவை நம்புறவங்க எல்லாருமே ஜாஹா கூட வராங்க. மர்ஃபியும் இங்க இருக்க பிடிக்காம ஜாஹா கூடவே சிட்டி ஆஃப் லைட் அப்படின்ற ஏதோ ஒரு இடத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. கிரவுண்டர்ஸ்லாம் போருக்கு எப்படி பயிற்சி பண்றாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் பிராக்டிஸ் பண்றாங்களே. ஆக்டேவியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்ப லிங்கனை பிடிக்க ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்தே அவங்களும் லிங்கன் மாதிரியே ஒரு கிரவுண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால இந்திரா கிட்ட போயிட்டு எனக்கும் பிராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்டேவியா தொடர்ந்து தொல்லை பண்ண ஒருத்தர் கூட சண்டை போட விடுறாங்க. ஆக்டேவியா செமையா அடி வாங்குறாங்க. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப எழுந்து வராங்களா. இந்த விஷயம் வந்து இந்திராவுக்கு பிடிச்சு போய் ஆக்டேவியாவுக்கு தினமும் பயிற்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம கமாண்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஆக்டேவியா கிட்ட நீ கிரவுண்டர்ஸ் கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்ட போலயே, அவங்க கூடவே இருந்து அவங்கள பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒன்ஸ் நம்ம மவுண்டன் மேன் ஆளுங்க கதையை முடிச்சதுக்கு அப்புறம் கிரவுண்டர்ஸ் நம்மள அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. சோ அதனால நம்ம ஆள் அவங்க கூட இருக்கிறது நல்லதுதான்னு சொல்ல ஆக்டேவியாவும் ஓகேன்னு சொல்றாங்க. அதோட உண்மையா சொல்லணும்னா ஸ்கை பீப்பிளுடைய டாப் லெவல் ஆளுங்களும் கிரவுண்டர்ஸ் உடைய டாப் லெவல் ஆளுங்க மட்டும் தான் சமாதானம் ஆயிருக்காங்களே. அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கோவமா ஒன்னு சேராம தான் இருக்காங்களே. சோ அதுல கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒரு ஆளு ஒருத்தர் நம்ம கிளார்க்க கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கிரவுண்டர்ஸ் உடைய லீடரான லெக்ஸா வந்து கிளார்க்க காப்பாத்துறாங்க. அதோட அந்த இடத்துல ஒரு கொரிலா ஒண்ணு வந்து இவங்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. லெக்ஸா அந்த கொரிலா கிட்ட மாட்டிருப்பாங்க. நல்ல வேளையா நம்ம கிளார்க்கு துப்பாக்கியால சுட்டு அவங்கள காப்பாத்துறாங்க. சோ இதனால லெக்ஸாவுக்கு வந்துட்டு கிளார்க் மேல ஒரு நம்பிக்கை வருது. முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிளார்க்க. சோ இந்த நேரத்துல மவுண்ட் வெதர்ல அந்த மவுண்டன் மேன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம பெல்லமி, சோ அவரை ஒரு குண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. பக்கத்து குண்டுல ஒரு கிரவுண்டரை சேர்ந்த ஒரு லேடி இருக்காங்க. ஓ நீ எங்க ஆள் இல்லையா, ஸ்கை பீப்பிளை சேர்ந்தவனா, ஓ ஆளுங்க எங்களை எவ்வளவு பேரை கொண்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே பெல்லமியும் இங்க பாரு அதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம், இப்ப ஸ்கை பீப்பிளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, மவுண்டன் மேனை அட்டாக் பண்ண போறோம், அதுக்காக தான் நான் உள்ளேயே வந்திருக்கேனே அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. சோ அங்க மவுண்டன் மேன் ஆளுங்க வராங்க. நம்ம பெல்லமியை கொண்டு போய் தலைகீழா தொங்க விட்டு அவரோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஜாஸ்பர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. மாயாவும் சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை காணோம், இப்ப மவுண்டியவும் காணோம். சோ அதனால அவரு செம்ம கடுப்புல இருக்காரு. மாயாவும் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. ஆனா இருந்தாலும் ஜாஸ்பர் நேரா வேலஸ் கிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை காணோம், எங்களை வச்சு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வேலஸும் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம சொல்லியும் நம்ம பையன் கேட்கலையே அப்படின்னு நேரா அவரோட பையன் கேஜியே கேட்கலான்னு போகும்பொழுது இப்ப இந்த இடமே வேலஸோடைய பையன், அவரோட பேர் வந்து கேஜி, அவரு கண்ட்ரோலுக்கு போகுது. தான் சொந்த அப்பாவையே அவரு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறாரு. அதோட ஸ்கை பீப்பிள் ஆளுங்க எல்லாரையுமே இப்ப அவங்க இருக்கிற இடத்துலயே லாக் பண்ணிடுறாங்க. எங்க ஜாஸ்பரோட கேர்ள் ஃப்ரெண்டான மாயா வந்து ஸ்ட்ரைட்டா டாக்டரோட இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு பேஷண்ட் மவுண்டன் மேனை சேர்ந்தவர் தான், அவரோட உடம்பு ரொம்ப ஃபாஸ்டா குணமாகுது அப்படின்னா அது ஸ்கை பீப்பிளோட ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை அப்படியே ட்ராக் பண்ணி பின்னாடி ரூமுக்கு போனா அங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம பெல்லமி தான். சோ மாயாவும் பெல்லமியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வராரு. அவரை அடிச்சு போட்டுட்டு அவரோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பெல்லமி வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. மாயாவோட ஹெல்ப்னால ஒரு ரேடியோவை கண்டுபிடிச்சு கிளார்க்கையும் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம கிளார்க் வந்து கிரவுண்டர்ஸ் கூட சேர்ந்து எப்படி மவுண்டன் மென்ஸ் அட்டாக் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தூரத்துல இருந்து மவுண்டன் மென்ஸ் ஆளுங்களே கிளார்க்க கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த சண்டையில கிரவுண்டர்ஸ் சேர்ந்த ஒருத்தர் இறந்து போறாரு. ஆனா எப்படியோ 2 மவுண்டன் மென்ல ஒருத்தரை உயிரோட பிடிச்சிடுறாங்க. சோ அவர் மூலியமா விஷயத்தை வாங்கலாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவரோட உடம்புல ஓடுற ரத்தத்துல ஸ்கை பீப்பிளோட ரத்தம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ கிளாரும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சது அவங்களுடைய ரத்தத்தை உரியறதுக்காக தான், எப்படி கிரவுண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளையும் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கடுப்பாக்குறாங்க. சோ பெல்லமி கிட்ட இருந்து அவங்களுக்கு ரேடியோ காலும் வருது. அது மூலியமா இவங்க பிளான் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பிடிச்சாங்களா மவுண்டன் மேன் ஆளுங்களை சேர்ந்தவர், அவருடைய ஆக்சிஜனை 6 மணி நேரத்துக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி குறைச்சிட்டு வேகமா ஓடிப்போ, நான் சொல்ற விஷயத்த மவுண்டன் மேன் உங்க குரூப்போடைய லீடர் கிட்ட சொல்லு, ஸ்கை பீப்பிளும் கிரவுண்டர்ஸும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, உங்களை அழிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த
ஆளும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறாரு. எப்படியோ ஒரு வழியா கிட்டத்தட்ட மவுண்டன் மென்ஸோடைய இடத்துக்கே போயிடுறாரு. ஆனா 6 மணி நேரத்துக்கு மேல போனதுனால ஆக்சிஜன் இல்லாம ஆளு மயக்கம் போட சடனா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து ஆக்சிஜனை கொடுத்து காப்பாத்துறாரு. யாரான்னு பார்த்தா அது வேலஸோடைய பையனான கேஜ் தான். ஸ்கை பீப்புளுடைய எலும்பு மஜ்ஜையில இருந்து உருவாக்கப்பட்ட சீரம் அவர் போட்டதுனால ரேடியேஷனே இல்லாம ஆளு தைரியமா இருக்காரு. சோ இதே மாதிரி எல்லா மவுண்டன் மென் ஆளுங்களையும் வெளியே கொண்டு வரணும், மேலதான் நம்ம வாழணும் அப்படின்னு கேஜி நினைக்கிறாரு. இந்த நேரத்துல சிட்டி ஆஃப் லைட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற நம்ம லீடர் ஜாஹாவும் மர்ஃபியும் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருக்கத்த பாக்குறாங்க. ஏதோ ஒரு திருட்டு கும்பல் வந்து அந்த பொண்ணுடைய பிரதரையும் இருந்த எல்லா பொருளையும் ஆட்டைய போட்டு போயிட்டாங்களாம். சோ நானும் சிட்டி ஆஃப் லைட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் வழி காட்டுறேன்னு கூடவே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு ஒரு திருட்டு கொட்டை தான். சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க எல்லாரையுமே ஒரு பர்சன் ராக்கெட் லான்ச்சரை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த பொண்ணு மர்ஃபியையும் கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம கையில இருந்த கன்னு பொருள்னு எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் கூட இருந்த ஒரு பர்சனும் ஆட்டைய போடுறாங்க. அந்த பொண்ணு கடைசியா மர்ஃபியை விடுறதுக்கு முன்னாடி காதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, நார்த் சைடு போங்க அப்படின்னு. சோ இத ஜாஹா கிட்ட சொல்றாரு. சரி ஓகே நம்ம நார்த் சைடு போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு மைண்ட் விட்டு போச்சு. நாங்க பேசாம திரும்ப கேம்புக்கே போறோம்னு சில பேர் கேம்புக்கு போறாங்க. ஆனா ஜாஹா மர்ஃபி கூட சில பேர்லாம் சிட்டி ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு நம்பி அந்த பொண்ணு சேர்ந்ததை கேட்டுட்டு நார்த் சைடு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க மவுண்டன் மென்ஸோடைய கும்பலுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கிற நம்ம பெல்லமி அவரு வென்டிலேஷன் வழியா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிளார்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டை அனுப்பியிருப்பாங்கல்ல, 6 மணி நேரம் தான் உனக்கு டைம், போய் விஷயத்த சொல்லுன்னு. அந்த கார்டும் வந்து கேஜி கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் அவங்க நம்மள அட்டாக் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்ல, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு அந்த கிளார்க்கு கிரவுண்டர்ஸ் கும்பலோடைய லீடர் லேடி அந்த லெக்ஸா அவங்க எல்லாருக்கும் ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கு, கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெளிவா தெரியும், ஒரு மிசைல் அனுப்பி மொத்தமா அவங்கள காலி பண்ண போறோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. இத பெல்லமி கேட்கிறாரு. பெல்லமி மூலியமா இந்த விஷயம் நம்ம கிளார்க்குக்கும் தெரிய வருது. சோ உடனே வேகமா கிளார்க் வந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கதான் மவுண்டன் மேனை சேர்ந்த ஒரு ஆள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மிசைலை லான்ச் பண்ண சொல்றாரு. எங்க நம்ம கிளார்க் வந்து வெளியே இருக்கிற மக்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம ஸ்ட்ரைட்டா லெக்ஸா கிட்ட போயிட்டு இங்க ஒரு மிசைல் அட்டாக் பண்ண போறாங்க, சீக்கிரமா நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல லெக்ஸாவும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. அப்படி நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா நம்மால ஒருத்தன் அவங்க கும்பலுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால பெல்லமி மாட்டிப்பான். சோ அதனால அவங்க மிசைலை அனுப்பணும், நம்ம ஆளுங்க சில பேர் சாகணும் அப்படின்னு சொல்ல கிளார்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லெக்ஸாவும் சொல்றாங்க கொஞ்சம் பேர் தான் இங்க நம்ம இருக்கோம், மீதி இருக்கிறவங்க எல்லாம் காட்டுக்குள்ள பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவங்களும் மக்கள் தானே. பட் ஆனா இந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மிசைல் தாக்குதல் நடந்தே ஆகணும் அப்படின்னு கிளார்க்கும் அமைதியா இருக்காங்க. சோ கேஜும் மிசைல் அனுப்புறாரு. அது அந்த கிராமத்துல வந்து அட்டாக் பண்ணி நிறைய கிரவுண்டர்ஸும் சில ஸ்கை பீப்புள்ஸும் இறந்து போறாங்க. ஆனா கேஜ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா கிளார்க்கும் லெக்ஸாவுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதோட காட்டுக்குள்ள கொஞ்சம் உள்ள இருக்கிறவங்களும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்படி எஸ்கேப் ஆனவங்க தான் நம்ம ஆக்டேவியாவும் லிங்கனும். சோ இந்த அட்டாக் நடந்ததுனால மவுண்டன் பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம இடத்துல எந்த ஒரு கருப்பு ஆடும் இல்ல அப்படின்னு முழுசா நம்புறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி பெல்லமி என்ன பண்றாருன்னா வேலஸ் இருக்காருல, அவரு ரொம்ப நல்லவர் தானே, அவரோட பையன் கேஜ் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனால வேலஸ்க்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியே போய் வேலஸ் கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் வேலஸும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. எங்க அந்த டாக்டர் பொம்பளை வந்து ஒவ்வொருத்தரையா பிடிச்சு கொண்டு போயிட்டு போன் மேரவை எடுத்து அந்த சீரமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி அடுத்த ஆளா நம்ம ஜாஸ்பரை பிடிச்சு இழுத்து கொண்டு போக, ஆனா அந்த இடத்துல ரேடியேஷன் லீக் ஆக ஆரம்பிக்குது. அதை தடுக்கிற மெக்கானிசம் ஒர்க் ஆகல. எப்படின்னா நம்ம வேலஸ் தான் இந்த ஐடியாவை பெல்லமி கிட்ட சொல்லிருப்பாரு. அதுபடியே பெல்லமி இருக்கிற ஒயரெல்லாம் பிச்சு போட்டு அந்த இடத்துல ரேடியேஷன் வர மாதிரி பண்ண ஸ்கை பீப்புளுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா மவுண்டன் மென் ரேடியேஷனால இறந்து போறாங்க. அந்த டாக்டரும் காலி ஆகுறாங்க. சோ இதுக்கும் நம்ம அப்பாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேஜ் அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, கேஜ் நீ தப்பு பண்ற, அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சரியா தான் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு போக போக புரியும்பா அப்படின்னு வேலஸ்க்கும் அந்த சீரமை போடுறாங்க. இதனால வேலஸாலையும் மேல வர முடியும். சோ ரேடியேஷன் லீக் ஆனதுனால நம்ம ஸ்கை பீப்புளை தவிர மத்த எல்லாருமே அங்க இறந்து போறாங்க. சோ அந்த ஃப்ளோரை வந்து நம்ம ஜாஸ்பரும் அவருடைய ஆளுங்களும் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம சூட்டை போட்டுக்கிட்டு மவுண்டன் மேனுடைய ஆளுங்க கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள அந்த சிகப்பு கலர் புகை குண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஸ்கை பீப்புளை சேர்ந்த எல்லாருமே ஜாஸ்பர்னு மயங்கி கிடக்குறாங்க. என்னப்பா சண்டை உடனே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது, இல்லையே நேரத்துக்கு இங்க நிறைய புகை இருந்திருக்கணும்னு யோசிக்கும் போதுதான் ஒரு தண்ணி டப்பா ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அந்த ஸ்மோக் குண்டு இருக்கு. சோ புகை வெளியே வராம எல்லாமே தண்ணியோட கலந்துருச்சு அப்படின்னா இது ஒரு டிராப்னு திரும்பி பார்க்கும்போது ஜாஸ்பர் எழுந்து மவுண்டன் மேன் ஆளுங்களை அடிச்சு போட்டு கன்ஸ் தேவையான பொருள்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. சோ அப்பதான் கேஜிக்கு வந்துட்டு இந்த ஜாஸ்பர் வந்து மாயான ஒரு பொண்ணை லவ் பண்ற விஷயம் தெரிய வந்து அந்த மாயாவை ஒரு சூட் போட வச்சு ஆக்சிஜன் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணி உள்ள அனுப்பி விடுறாரு. சோ சீக்கிரமா சரண்டர் ஆகலனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியல ஜாஸ்பருக்கு. ஏன்னா சூட் இல்லனா மாயா வந்து ரேடியேஷனால இறந்து போயிடுவாங்க. அப்படியே சூட் இருந்தாலும் ஆக்சிஜன் இல்லாம கொஞ்ச நேரத்துல இறந்து
இறந்து போயிடுவாங்க. சோ அப்பதான் நல்ல வேலையா பெல்லமி ஒரு சீக்ரெட் வென்ட் வழியா அந்த இடத்துக்கு வராரு. மாயாவை காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போறாரு. அதோட நம்மளாலையும் இங்கே ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்னு அதே வழியாவே ஸ்கை பீப்புள் எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. சோ கேஜோ வந்து என்ன அவங்க சரண்டர் ஆகலன்னு போய் பார்த்தா அங்க ஒருத்தரை கூட காணோம். சோ எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னா மவுண்டன் மேன் ஆளுங்க இருக்காங்கல்ல, மக்கள், அவங்களோட வீட்டுக்குள்ள தான் சேஃபா இருக்க முடியுமே. ஆக்சுவலா அந்த மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து ரத்தத்தை எடுக்கிறதுலாம் பிடிக்கவே இல்லை. அதனால அவங்களே முன் வந்து எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சோ எப்படியோ ஸ்கை பீப்புள் இப்ப ஒரு சேஃபான இடத்துல இருக்காங்க. சோ அப்படியே கதை காட்டுக்கு போகுது. மிசைல் வந்து தாக்குனதுனால கிரவுண்டர்ஸும் நம்ம ஸ்கை பீப்புள் சில பேரும் பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி மிசைல் வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு. கிளார்க்குக்கும் லெக்ஸாவுக்கும் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு. சோ அந்த இந்திராவுக்குலாம் அடிபடுது. இந்திராவை காப்பாத்த லிங்கன் ட்ரை பண்றாரு. ஆனா லிங்கன் ஒரு துரோகின்றதுனால தொட கூட விட மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் அதையும் மீறி அவர் காப்பாத்துறாரா. அதோட இந்த மவுண்டன் மேன் ஆளுங்களை சேர்ந்த ஒரு பர்சனும் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரால இந்த மிசைல்ல இருந்து தப்பிச்ச சில பேரை ஷூட் பண்ணி கொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த பர்சனையும் தேடி கொல்றாங்க. அதோட அந்த பர்சன் சூட் இல்லாம இருந்தாரு அப்படின்னா ஸ்கை பீப்புளை யூஸ் பண்ணி பண்ற அந்த போன் மேரோ ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு இங்க இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இறந்து போனவங்க போக மீதி உயிரோட அடிபட்டு இருக்கிறவங்க எல்லாம் தள்ளாடி வராங்க. ஆனா நம்ம கிளார்க்கும் லெக்ஸாவும் வந்து காட்டுக்குள்ள இருந்து நைஸா வந்துட்டு பாத்தீங்களா நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு இவங்க எல்லாருக்குமே தைரியம் கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறமா மொத்த படையையும் கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள அந்த ஆசிட் வராத அளவுக்கு கொஞ்சம் தூரமாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த எல்லோ கலர் புயல், அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும் தான் வரும். சோ பெல்லமி எப்படியாவது அந்த எல்லோ ஆசிட் புயல் வராத மாதிரி தடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடி வந்து மவுண்ட் வெதரையே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால எல்லாருமே வெயிட் பண்றது பெல்லமியோட கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான். சோ பெல்லமியும் மவுண்ட் வெதர்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் மாட்டிக்கிறாரு. சோ அந்த கேஜிக்கும் செக்யூரிட்டி கார்டு மாதிரியே ஸ்கை பீப்புளை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சோ பெல்லமி எது பண்றதா இருந்தாலும் வேகமா சீக்கிரமா பண்ணணும். சோ அந்த எல்லோ கலர் புயல் வர இடத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. அதோட பெல்லமி கிட்ட ஒரு டார்ச் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இரும்பையே கட் பண்ணிட்டு ஆள் அழகா அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போயிட்டு டோரையும் லாக் பண்ணிக்கிறாரு. சோ பெல்லமி ஒரு வாக்கி டாக்கி மூலியமா கேம்ப்ல இருக்கிற ரேவன் அப்புறம் இன்னொரு பர்சன் அவங்க கிட்ட பேசுறாரு. ஏன்னா பெல்லமிக்கு கம்ப்யூட்டரை பத்தி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. சோ கம்ப்யூட்டர்ல என்னென்னமோ இருக்கு, எந்த பட்டனை அழுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அவங்களும் சொல்றாங்க இவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் சிஸ்டம் ஒரே பட்டன்ல அழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஆசிட அவங்க சேமிச்சு வைக்கிற அந்த டேங்கை கிளீன் பண்றதுக்காக ஆசிட நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஏதாவது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்க அந்த மாதிரி ஒன்னு இருக்கிறத பார்த்து கிளிக் பண்ணி டேங்க்ல இருக்கிற அந்த ஆசிட் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகுற மாதிரி பண்ணி விட்டுறாரு. சோ அவ்வளவுதான் गाइस, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு பெல்லமி சொன்ன உடனேயுமே ரேவன் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஃபிளார் கன்னை மேல அடிக்கிறாங்க. அதை கிளார்க்கும் பார்த்துட்டு இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு படைகளை கிளம்பி போக ஆரம்பிக்குது. ஆனா இப்பதான் நமக்கே ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஆசிட்லாம் நியூட்ரலைஸ் ஆகவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா அது நியூட்ரலைஸ் ஆன மாதிரி பெல்லமிக்கு காட்டுற மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காரு கேஜும் அவருடைய ஆளுங்களும். ஏன்னா மவுண்ட் வெதரை பாதுகாக்கிற ஒரே ஒரு டிஃபென்சிவ் சிஸ்டம்னா அது அந்த எல்லோ கலர்ல இருக்கிற புயல் தான். சோ அதை தடுக்க தான் ஸ்கை பீப்புள் ஆளுங்களை அனுப்பியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆசிட் நியூட்ரலைஸ் ஆன மாதிரி ஒரு சீனை போட்டு சோ இப்போ இதை நம்பி கிரவுண்டர்ஸும் ஸ்கை பீப்புளும் முன்னாடி வருவாங்க. அப்ப ஆசிட் ஆக்டிவேட் பண்ணி எல்லாரையுமே மொத்தமா காலி பண்றது தான் கேஜோடைய பிளானே. இந்த விஷயம் பெல்லமியும் புரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு ரேடியோ மூலியமா சொல்லலாம்னு ட்ரை பண்ண ஆனா கேஜி ஜாமரை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. சோ அதனால இதுக்கு மேல எந்த ஒரு தகவலையும் பெல்லமியால சொல்ல முடியாது. சோ பெல்லமி இருக்கிற இடத்துக்கு செக்யூரிட்டி ஆளுங்கலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆசிட ஆன் பண்ண போறாங்க. அங்க இருந்த ஒரு வெண்ட் வழியா நம்ம பெல்லமியும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. அப்பதான் தலைவர் ஒரு பெரிய வேலையை பார்த்துறாரு. அவர்கிட்ட இருந்ததுல டார்ச், அத ஒரு லிக்விட் ஆக்சிஜன் இருக்கிற ஒரு பெரிய டேங்கர் ஒன்னு அதுல பத்த வச்சுட்டு போயிடுறாரு. சோ அவ்வளவுதான், நெருப்பு பட்ட உடனே அந்த டேங்கரே வெடிச்சு செதறுது. நம்ம பெல்லமி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அந்த இடத்துல இருந்த எல்லா சிஸ்டமும் எரிஞ்சு போனதுனால அந்த எல்லோ கலர் புயல் அந்த ஆசிட இதுக்கப்புறம் கேஜால யூஸ் பண்ணவே முடியாது. சோ கிரவுண்டர்ஸ்க்கு அதுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸ்கை பீப்புளோட சேர்ந்து அவங்களும் போருக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு சிட்டி ஆஃப் லைட் அப்படின்ற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற நம்ம லீடர் ஜாஹாவும் மர்ஃபியும் நார்த் சைடு நோக்கியே போறாங்க. திடீர்னு பார்த்தா கன்னி வெடியில காலை வச்சு ஒருத்தர் இறந்து போறாரு. அதை பார்த்து பயந்து போன இன்னொரு லேடி கன்னி வெடியில இறந்து போறாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே கன்னி வெடி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நம்மள ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. நைட்டு ஃபுல்லா அசையாம ஒரே இடத்துல இருந்து அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூரத்துல நார்த் சைடுல அப்படி ஜொலிக்குது. இல்ல அந்த பொண்ணு உண்மையா தான் சொல்லியிருக்கா. இந்த கன்னி வெடியை தாண்டி போனா சிட்டி ஆஃப் லைட்டுக்கு நம்ம போலான்ட்டு பொறுமையா அப்படியே இன்ச் பை இன்ச் செக் பண்ணி போறாங்க. போய் பார்த்தா அங்க சிட்டி ஆஃப் லைட்லாம் கிடையாது, ஃபுல்லா சோலார் பேனல் தான் இருக்கு. அட என்னடா இது அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுதுதான் ஒரு ட்ரோன் ஒன்னு பறந்து வருது. இவங்கள பார்த்துட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. அதை ஃபாலோ பண்ணி இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது தண்ணியை தாண்டி போகுது. அந்த தண்ணியை கடந்து போக ஒரு போட் ஒன்னு இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம போலான்னு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு வழியா கிரவுண்டர்ஸும் ஸ்கை பீப்புளும் சுத்து போட்டுறாங்க மவுண்ட் வெதரையே.
உள்ள இருக்கிற கேஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கிற நம்ம பெல்லமியும் என்ன பண்றாருன்னா கேஜ்ல இருந்த கிரவுண்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வெளியே உங்க ஆளுங்களும் எங்க ஆளுங்களும் இருக்காங்க, உள்ள இருந்து நம்ம சண்டை போடணும், நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ வெளியே இருக்கிற கிரவுண்டர்ஸும் ஸ்கை பீப்புளும் மவுண்ட் வெதர்க்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு பெரிய டோரை தாண்டி போகணும். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த மவுண்ட் வெதர்ல கரண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த டோரை ஓபன் பண்ணவே முடியாது. கரண்ட் எங்க இருந்து வருது? பக்கத்துல இருக்கிற டேம்ல இருந்து தண்ணி ஊத்துறதுனால தான். சோ அங்க இருக்கிற ரியாக்டர்ஸ பாம்பு வச்சு வெடிக்க வச்சுட்டு அது வெடிஞ்சு ஜெனரேட்டர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம். அந்த கேப்புக்குள்ள இந்த டோர்ல ஓட்டைய போட்டு உள்ள பாம்பை செட் பண்ணி வில்லாலேயே நெருப்ப விட்டு பிளாஸ்ட் பண்றாங்க. ஒரு வழியா அந்த டோரும் ஓபன் ஆகுது. சரி உள்ள போயிட்டு எல்லாரையும் காப்பாத்தலாம்னு பார்த்தா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கிரவுண்டர்ஸ்லாம் சண்டை போடவே மாட்டாங்க. உள்ள இருக்கிற பெல்லமியும் வந்து பாக்குறாரு, கைதிகளா இருந்த அந்த கிரவுண்டர்ஸ் யாரையுமே காணோம், வெறும் எம்டி கேஜஸ் தான் இருக்கு. கிரவுண்டர்ஸ் உடைய லீடரான லெக்ஸாவும் மவுண்டன் மேனுடைய ஒரு ஆள் கூட சேர்ந்து நடந்து வராங்க. இவ்வளவு நாள் மவுண்டன் மேன் பிடிச்சு வச்சிருந்த கிரவுண்டர்ஸ் எல்லாருமே கூட வந்திருக்காங்க. கிளார்க்கு எதுவும் புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என் நிலைமையில நீ இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப, என்னோட மக்களை காப்பாத்த ஒரே வழி இதுதான். சோ அதனால மவுண்டன் மேன் கூட நாங்க ஒரு டீல் போட்டுக்கிட்டோம், என்னோட ஆளுங்க கிடைச்சிட்டாங்க, நாங்க எல்லாரும் போக போறோம் அப்படின்னு சொல்லி கிரவுண்டர்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. வெறும் ஸ்கை பீப்புள் மட்டும் தான் மவுண்டன் மேனை எதிர்க்கிறதுக்கு இருக்காங்களே. சோ கிரவுண்டர்ஸ் உடைய அந்த ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே எல்லா கிரவுண்டர்ஸும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் அந்த இந்திரான்ற லேடியும் போறாங்க. இங்க நம்ம ஓகே எதுவும் புரியல, உங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்க, எங்க ஆளுங்க வரலையே இன்னும் அப்படின்னு சொல்ல, நீ கிரவுண்டர்ஸா இருந்தா எங்க கூட வா, இல்லனா இங்கேயே இருன்னு சொல்ல, என் ஆளுங்க வராம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்திராவும் ஆக்டேவியா இனிமே நம்ம இனத்தை சேர்ந்தவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம கிளார்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுடைய ஸ்கை பீப்புள் கொஞ்சோண்டு பேர் தான் இருக்காங்க. மவுண்டன் மென் அழகா காலி பண்ணிடுவாங்க. உள்ள இருக்கிற நம்ம ஆளுங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க ஒரு யோசனையில இருக்காங்க. ஸ்கை பீப்புள் வந்து டர்பைன் எல்லாம் வெடிக்க வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மவுண்ட் வெதர்ல கரண்டே இல்ல. ஆனா ஒரு நிமிஷத்திலே ஜெனரேட்டர் ஆன் ஆகி ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கரண்ட் இருக்கு, மத்த ஃப்ளோர்ல எல்லாம் ரேடியேஷன் பரவ ஆரம்பிக்குது. அதனால மவுண்ட் வெதர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே 5வது ஃப்ளோர்லயே இருக்காங்க, பூமிக்குள்ளேயே இருக்கிற 5வது ஃப்ளோர். ஆனா அந்த மாயான்ற பொண்ணு மட்டும் நம்ம ஜாஸ்பர் கூட தான் இருக்காங்க. அந்த இடம் ரேடியேஷனால இருக்கிறதுனால ஜாஸ்பர் ஸ்கை பீப்புளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா மாயா வந்து ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்களே. சோ மாயாவை காப்பாத்தணும்னா மாயாவை ரேடியேஷன் இல்லாத லெவல் 5க்கு தான் கொண்டு போகணும். சோ அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடக்குது. மவுண்ட் வெதர்ல இருக்கிற எல்லாருமே 5th ஃப்ளோர்ல இருக்கிறதுனால கீழே எல்லாமே காலியா இருக்கு. நம்ம கிளார்க்கு எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மவுண்ட் வெதரோட பிரசிடென்டான வேலஸ கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்தா அவரு கிடையாது, அவரோட பையன் தான். ஆனா இருந்தாலும் அந்த பையனை இவரு மூலியமா பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு வேலஸ கூட்டிட்டு போயிட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு, உங்க அப்பாவை கொன்னுடுவோம், ஒழுங்கு மரியாதையா எங்க ஆளுங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேஜுக்கு அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னு தோணுது. ஆனா அதுக்காக இவங்களை விட முடியாது, விட்டுட்டா மக்கள் யாருமே மேல சர்ஃபேஸ்க்கு வர முடியாதுன்னு இவர் கம்முன்னு இருக்க, கடுப்பான கிளார்க் என்ன பண்றாங்கன்னா வேலஸ ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. கேஜி கடுப்பாகி இருக்கிற ஸ்கை பீப்புளுடைய போன் மேரோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப அவ்வளவுதான், கிளார்க்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், 5th ஃப்ளோர்ல வந்து ரேடியேஷன் வர மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அங்க இருக்கிற ஸ்கை பீப்புள் தவிர மத்த மவுண்டன் மென் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அப்பாவி குழந்தைகளையும் சேர்த்துதான். சோ கிளார்க்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல கேஜி தொடர்ந்து அவரோட வேலையை பாக்குறாரு. என் அப்பாவை நீ சாகடிச்சல, உங்க அம்மாவை காலி பண்றேன்னு கிளார்க்குடைய அம்மாவையே படுக்க வச்சு எலும்பு மஜ்ஜையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ வேற வழியே இல்ல, ரேடியேஷனை லீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லிவரை நம்ம கிளார்க்கும் பெல்லமியும் சேர்ந்து இழுக்க, அவ்வளவுதான் 5th ஃப்ளோர்ல ரேடியேஷன் பரவ ஆரம்பிக்குது. மவுண்டன் மென் சேர்ந்த எல்லாருமே அப்பாவி மக்களையும் சேர்த்து எல்லாருமே இறந்து போறாங்க. அதோட ஜாஸ்பரும் வந்து எப்படியாவது மாயாவை காப்பாத்தணும்னு 5th ஃப்ளோருக்கு தான் கொண்டு வந்திருப்பாரு. மாயாவுமே இறந்து போயிடுறாங்க ரேடியேஷனால. ஆனா அந்த கேஜ் இருக்காருல அவருக்கு எதுவும் ஆகல, ஏன்னா அவரு ஸ்கை பீப்புளுடைய அந்த எலும்பு மஜ்ஜையில இருந்து உருவாக்கின சீரம் போட்டிருக்கிறதுனால அவரும் நார்மல் ஆயிட்டாரு. சோ யார் யாரெல்லாம் அந்த சீரமை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல. அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகுறாங்க. கேஜும் எஸ்கேப் ஆகி வெளியே போறாரு. ஆனா அங்க நம்ம லிங்கன் வந்து கேஜோடைய கையையே வெட்டிட்டு கிரவுண்டர்ஸா வந்து ரீப்பரா மாத்துறதுக்கு ஒரு போதை பொருள் வச்சிருப்பாங்கல்ல, அத கேஜோடைய தொண்டையிலே இறக்கிறாரு. எங்க நம்ம கிளார்க் வந்து ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அவங்க க்ரூ எல்லாரையும் காப்பாத்திட்டு திரும்ப கேம்புக்கே வந்துடுறாங்க. ஆனா கேம்புக்குள்ள நுழைய முடியல கிளார்க்கால. சோ அதனால என் மனசு சரியாகிற வரைக்கும் நான் வெளியவே இருக்கேன் அப்படின்னு கேம்பை விட்டு கிளார்க் மட்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்ப கதை அப்படியே நம்ம லீடரான ஜாஹா கிட்ட போகுது. அந்த போட் ஒன்னு எடுத்துக்கிட்டு ட்ரோனை ஃபாலோ பண்ணி ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா தூரத்துல லைட் ஹவுஸ் தெரியுது. அவ்வளவுதான் நம்ம கரைக்கு வந்துட்டுன்னு போக ட்ரை பண்றாங்க. அப்ப கடலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மிருகம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இதனால ஜாஹா கூட இருந்த ஒருத்தர் இறந்து போறாரு. போட்டும் ஓட்டையாகுது. சோ 3 பேர் இருக்காங்க. வெயிட் அதிகமாக சீக்கிரமாவே போட்டு மூழ்கிடும். அதனால ஜாஹா இன்னொரு பர்சனையும் தள்ளி விட அந்த பர்சனை வந்து அந்த மிருகம் தின்னுடுது. அந்த கேப்ல இவங்க கரைக்கு வந்துடுறாங்க. பாவம் மர்ஃபிக்கு வந்து உடம்பு சுத்தமா முடியல. அகைன் ட்ரான் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகுது. வா நம்ம போகணும்னு சொல்ல, யோ உன் கூட எவன் வருவான், என்னையும் போட்டு தள்ளிட்டனா ஆள விடு சாமி, ஒழுங்கா நீயே
போ நான் வரல அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ ஜாஹாவும் அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. மர்ஃபி மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு எழுந்து அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள போனா பார்த்தா அங்க உள்ள சாப்பாடு குடிக்க சரக்குன்னு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஆளு தலைவர் உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிடுறாரு. அப்பதான் டிவி ஆன் ஆகி ஒரு பர்சன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போற வீடியோவை இவரு பாக்குறாரு. எங்க ஜாஹாவும் அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணி ஒரு வீடு மாதிரி இடத்துக்கு போறாரு. பார்த்தா அங்க எந்த ஒரு மக்களும் இருக்கிற மாதிரி தெரியல. சடனா ஒரு லேடி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு வழியா ஜாஹா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ஜாஹாவுக்கு இது யாருன்னே தெரியல. பக்கத்துல வந்து லைட்டா தொட ட்ரை பண்றாரு. பார்த்தா அது ஒரு ஹோலோகிராம் தான். என்னோட பேரு ஆலி, நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதோட எனக்காக நீங்க கொண்டு வந்த பொருளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு அப்படியே திரும்பி காட்டுது. நம்ம ஜாஹா வந்து எப்படி பூமிக்கு வந்தாரு, ஒரு மிசைல்ல இருக்கிற பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதை ஷிப் மாதிரி யூஸ் பண்ணி தானே வந்திருப்பாரு. அந்த மிசைல் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து வச்சிருக்கு. சோ எதுவும் புரியாம ஜாஹா பாக்குறாரு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது, யார் உருவாக்குனது, எதுக்காக அது ஜாஹாவுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாமே அடுத்த சீசன்ல நமக்கு தெரிய வரும். சோ அதையும் ரொம்ப சீக்கிரமா பார்க்கலாம். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த சீசன்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.